ஹலோ கைஸ், நான் கவின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த சஷாங்க் ரிடெம்ப்ஷன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது இந்த படத்தை பார்க்கலன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டியாவது பார்த்துருங்க. லைஃப்பில் வந்து நீங்கள் சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் த சஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யூனிக்கான கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தை வந்து ப்ளே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு சில படங்கள் பார்க்கும்போதெல்லாமே வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். நீங்கள் பார்த்த சில படங்களே வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அந்த கேரக்டர் இந்த மாதிரி, அந்த கேரக்டருக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இது பிடிக்காது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படத்தை பில்ட் பண்ணி அதில் வந்து கதையை கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. பேசிக்கலி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சர்வே பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, ஹோப் தான். ஸோ நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கதையை ஸ்பாய்லர் பண்ணுறனோ இல்லை வந்துட்டு நான் கதை சொல்லலையோ அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மெட்டஃபராக அந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடும். லைக் அந்த கேரக்டர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி யோசிச்சா, இந்த கேரக்டர் எதுக்கு இந்த மாதிரி இவங்கக்கிட்ட சண்டை போட்டாங்க, அந்த மாதிரி மெட்டஃபராக நிறைய விஷயத்த வந்து நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் வந்து லைஃப்பில் சுத்தமாக ஹோப்பே இல்லாமல் ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் படம் இது தான். ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா கேரக்டர்ஸுமே யூனிக்காக இருக்கும். பட் வந்துட்டு ஆண்டின்றது தான் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர், ஹீரோ. ரெட் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டுனா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து சர்வை பண்ண போவார். ஸோ அந்த இடத்துல மீட் பண்ணுற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஆண்டியும் ரெட்டும். ஸோ இந்த ஆண்டி கேரக்டர் பார்த்திங்கன்னா அவன் லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஒரு சமயத்தில் திடீர்னு அவன் லைஃப்பில் ஸ்ட்ரக் ஆகி அவன் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவனுக்கு நடக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அதுலேருந்து எப்படி வெளியே வரான், அதுக்காக அவன் எவ்வளோ போராடுறான், அதுக்காக எவ்வளோ விஷயத்த வந்துட்டு அவன் சமாளிக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ அவன் பொறுமையாக இருக்கான் அப்படின்றது தான் அந்த படம் ஃபுல்லாகவே. இந்த படம் பார்த்திங்கன்னா என்னதான் ஐஎம்டிபி ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் வேர்ல்டு டாப் 50 ஃபிலிம்ஸ் 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த படம் இருந்தாலும் லைக் வந்து மக்கள் வந்து அந்த படத்தை வந்து அந்தளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா, எடிட்டிங் பார்த்திங்கன்னா, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இது ஒரு படத்துக்கு எல்லா விஷயமும் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ரைட்டிங் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட கோர் பார்த்திங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபேமஸான ரைட்டர், அவர் பேர் மறந்துடுச்சு. ஸோ அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ அவர் ப்ளஸ் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் வின்னிங் சினிமோட்டோகிராஃபர் தான் பண்ணியிருப்பார். ஸோ எடிட்டிங், இந்த படத்தோட ஒரு ஷார்ட்டுமே வந்து ஸ்டோரி சொல்லும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒன்ஸ் இந்த படம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சுத்தமாக ஹோப் இல்லை, என்ன பண்ண போகிறேனே தெரியல, நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இது எனக்கு பிடிச்சி பண்ணுறேனா இல்லையா, இந்த எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஹோப் வந்த மாதிரி இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து இப்போ நம்ம பட்டுட்ருக்கிற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த ஆண்டி கேரக்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிடும். ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப 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 வேல்யூபிளான ஒரு மூவி. நம்ம வந்து சில படங்கள் பார்த்துட்டு நம்மளே வந்துட்டு வெக்ஸ் ஆகும், என்னடா இது இந்த படத்தை 2.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு. கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், எனக்காக இந்த படத்துக்கு ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிரும். உங்கள் டைம் வந்து ரொம்ப 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 வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்கன்ற ஒரு பெருமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ
ஸோ இந்த படத்தை பற்றி பேசிட்டு போனால் நிறையா பேசிட்டு போகலாம். நிறையா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த படத்தை பற்றி பேசினோன்னா வீடியோ கூட பேசலாம். ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருந்தது, அந்த படத்தில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.